ஆசீர்வதிப்பாராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இந்த வாக்குத்தத்த ஆராதனைக்கு வந்திருக்கிற யாவரையும் வாழ்த்தி வரவேற்கிறோம். ஆமென். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். கர்த்தர் பெரியவர். ஆமென். தேவ பிரசன்னத்தில் அமர்வது என்பது பெரிய ஒரு பாக்கியம் நமக்கு. ஆமென். இதை நீங்க விரும்புங்க தேவ பிள்ளையை. ஆமென். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய உண்மை உள்ள தெய்வமாக அவர் இருக்கிறார். ஆமென். ஸ்தோத்திரம். தொடர்ந்து இந்த வாரம் நடைபெறுகிற புதன்கிழமை ஆராதனை, வெள்ளிக்கிழமை புதன்கிழமை ஆராதனை உண்டு. மாலையில் 7 மணிக்கு. வெள்ளிக்கிழமை உபவாச ஜபம் உண்டு காலையில் 11 மணிக்கு. அதே போல் ஞாயிறு ஆராதனை தொடர்ந்து. எல்லாவற்றுக்கும் ஜெபம் பண்ணி கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். விசேஷமாக இந்த மாதத்தில் நம்முடைய சபை ஆண்டு விழா ஆண்டவர் அற்புதமாக நடத்தும்படியாக தொடர்ந்து ஜெபம் பண்ணி கொள்ளுங்கள். நம் மத்தியிலே கர்த்தருடைய வார்த்தையை போதிக்க அருமையான பாஸ்டர் ஜாக்கப் கோசி அவர்கள் வருகிறார்கள். வருவது ரொம்ப சந்தோஷம். ஆமென். ஹல்லேலூயா. ஆகையால் கலந்து கொள்ளுங்கள். குடும்பத்தோடு வாருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இப்போது ஆண்டவர் ஊழியத்திற்கு நாம் காணிக்கை தசம்பாகத்தை விதைக்க போகிறோம். ஆமென். நம்முடைய காணிக்கை தசம்பாகத்தை நாம் அறிக்கை செய்து தேவனுடைய ஊழியத்திற்கு இந்த நாளில் நாம் விதைப்போம். கரங்களை உயர்த்தி அப்படியே அறிக்கை செய்வோம். சொல்லுவோம். கொடுங்கள், கொடுக்கப்படும். வார்த்தையின்படி இயேசுவே நம்முடைய ஊழியத்திற்கு இந்த காணிக்கையை தசம்பாகத்தை ஒரு விதையாக விதைக்க கிருபை தந்ததுக்காக ஸ்தோத்திரம். என் தேவன் தமது மகிமையின் ஐஸ்வரியத்தின்படியே என் குறையெல்லாம் இயேசுவுக்குள் நிறைவாக மாற்றினதுக்காக ஸ்தோத்திரம். சிங்க குட்டிகள் தாழ்ச்சியடைந்து பட்டினியா இருக்கும் கர்த்தரை தேடுகிற தேவனுடைய ஊழியத்திற்கு விதைக்கிற வாழ்க்கையில குறைவுகள் இல்லை. ஆகையால் விசுவாசத்தோடு இந்த காணிக்கை தசம்பாகத்தை தேவனுடைய ஊழியத்துக்கு விதைக்கிறோம். பல மடங்கு அறுவடை செய்வோம். ஆமென். ஆமென். இந்த முதல் தேதியா இருக்கிறபடினால தேவ சமூகத்தில் இந்த நாள் விதைப்பது என்பது ஆமென் மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். தொடர்ந்து சபையின் காரியத்தில் எல்லாவற்றிலும் பங்கெடுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஹல்லேலூயா. இதனால் தேவனுடைய வார்த்தையை நாம் கேட்க போகிறோம். தேவனுடைய வார்த்தையை சங்கீத புத்தகம் 20ஆம் அதிகாரம். இந்த ஜூலை மாதத்துக்கு வேண்டிய தேவனுடைய தீர்க்கதரிசன வார்த்தைகள் சங்கீத புத்தகம் 20ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். அவர் உமது மன விருப்பத்தின்படி உமக்கு தந்தருளி உமது ஆலோசனைகளை எல்லாம் நிறைவேற்றுவாராக. ஆமென். ஹல்லேலூயா. அவர் உமது மன விருப்பத்தின்படி உமக்கு தந்தருளி உமது ஆலோசனைகளை எல்லாம் நிறைவேற்றுவாராக. ஆமென். இந்த வார்த்தை இந்த ஜூலை மாதத்துல கர்த்தர் நமக்கு கொடுத்த வார்த்தை. ஆமென். அவர் உமது மன விருப்பத்தின்படி உமக்கு தந்தருளி உமது ஆலோசனைகளை எல்லாம் நிறைவேற்றுவாராக. இந்த ஜூலை மாதத்துல தேவன் நமக்கு சொல்ற தீர்க்கதரிசனமான வார்த்தைகள். அவர் யாரு? தேவன். ஆமென். ஹல்லேலூயா. அவர்னா யாரு? தேவன். அப்ப தேவன் என்ன பண்ணுவாரு? உங்க மன விருப்பத்தின்படி எல்லாம் உங்களுக்கு தந்தருளி. கையை தட்டுங்க. ஹல்லேலூயா. இந்த ஜூலை மாதத்துல கர்த்தர் சொல்ற வார்த்தை, அவர் உங்கள் மன விருப்பத்தெல்லாம் உங்களுக்கு தந்தருளுவார். ஆமென். சொல்லுங்க. என் மன விருப்பத்தெல்லாம் கர்த்தர் எனக்கு நிறைவேற்றுவார். ஆமென். மேல கை வச்சு சொல்லுங்க. என்னுடைய மன விருப்பத்தை எல்லாம், சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க, என்னுடைய மன விருப்பத்தை எல்லாம் கர்த்தர் நிறைவேற்றுவார். இந்த ஜூலை மாதத்துல கர்த்தர் அதான் சொல்ற, உன் மன விருப்பத்தெல்லாம் நான் நிறைவேற்றுவேன். ஆமென். நீங்க ஒரு வேளை யோசிக்கலாம், பெரிய காரியமாச்சே, இது நடக்குமா? இவ்வளவு பெரிய காரியம் நடக்குமா? அது இந்த மாதத்துல சொல்றீங்க. நீங்கள் விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பீர்கள். கையை தட்டுங்க. ஹல்லேலூயா. நீங்கள் விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பீர்கள். ஆமென். அது எவ்வளவு பெரிய காரியமா இருந்தாலும் உங்களுக்கு தான் பெருசு, அது நமக்கு தான் பெருசு. ஆமென். ஆனா அவருக்கு எப்படி? அவருக்கு ரொம்ப
சுலபம், அவருக்கு ரொம்ப ஈஸி. உங்களுக்கு தான், நமக்கு தான் ரொம்ப கஷ்டம். ஐயோ இது எப்படி நடக்க போகுது, இவ்வளவு பெரிய பிசினஸ் ஆச்சே, இவ்வளவு பெரிய காரியமாச்சே, நான் எப்படி உயர்ந்து வர போறேன், இது எப்படி நான் வாங்க போறேன், அது எப்படி நான் செய்ய போறேன், நான் எப்படி வீடை கட்ட போறேன், நான் எப்படி நிலத்தை வாங்க போறேன், நான் எப்படி இந்த பிசினஸ் பண்ண போறேன், எப்படி இதெல்லாம் நடக்க போகுது. இது உங்க கண்ணுக்கு வந்து பெருசா இருக்கலாம், ஆனா ஆண்டவர் பார்வையிலே இது ரொம்ப சிறிய காரியம். ஆமென். ஆண்டவர் பார்வையிலே ரொம்ப அற்பமான காரியம். பாருங்க, நம்ம இங்க இருந்து பார்க்கிறோம். ஆமென். இங்க இருந்து பார்க்கும் போது எப்படி இருக்குன்னா எல்லாம் பெருசு பெருசா இருக்கும், பெரிய பில்டிங் மாதிரி இருக்கும். ஆனா ஒரு உயரமான ஒரு மலையில இருந்து நீங்க பாருங்களேன், உயரமான ஒரு மலையில இருந்து நீங்கள் காணும் போது எல்லாமே எப்படி இருக்கும் உங்க பார்வையில. நாங்க பல்லாவரம் மலைக்கு ஜபம் பண்ண போகும்போது, வாலிபர் குழு தலைவராக இருக்கும் போது ஜபத்துக்கு போகும்போது பாருங்க, இந்த பல்லாவரம் மலைக்கு இரவு நேரத்தில் போய் ஜபம் பண்ணுவோம் நைட்டெல்லாம். அப்போ பார்க்கும் போது ட்ரெயின் எப்படி தான் இருக்கும், ஒரு சாதாரண சின்ன பொட்டி போற மாதிரி இருக்கும், அப்படியே வரிசையா. அவ்வளவு பெரிய ட்ரெயின், அவ்வளவு ஜனங்களை ஏற்றி கொண்டு போகுது. ஆனா சாதாரண ஒரு ரொம்ப அற்பமாக எங்க பார்வைக்கா, ஏன்னா நாங்க இருக்கிற இடம் அப்படி அவ்வளவு உயரமான இடத்துல இருக்கிறோம். அப்ப அங்கிருந்து பார்க்கும் போது எனக்கு அவ்வளோ பெரிய ட்ரெயின், விமானம் வந்து அவ்வளவு பெருசா இருக்குது. அதெல்லாம் எப்படி இருக்கும், சின்ன ஒரு பொட்டி மாதிரி. ஆமே, ஏன்னா இருக்கிற இடம் இதுதான். தேவ பிள்ளையே, நீங்கள் கடவுள் பார்வையில் இருந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே உங்களுக்கு ரொம்ப அற்பமாக தான் இருக்கும். கையை தட்டுங்க. ஆமே, உங்களுக்கு பெருசா இருக்கலாம், நமக்கு பெருசா இருக்கலாம், ஆனா அவருக்கு ரொம்ப சுலபமானது. ஆமே. அப்ப அததான் சொல்றாரு இந்த ஜூலை மாதத்துல கர்த்தர் சொல்றாரு, அது எவ்வளவு பெரிய காரியமா இருந்தாலும் அதை பத்தி நீ கவலைப்படாத, அதை பத்தி நீ கலங்காத, பயப்படாத. ஆமேன். கர்த்தர் சொல்றாரு, நான் உன் மன விருப்பத்தின்படி உனக்கு தந்தரலவன். கையை தட்டுங்க நல்லா. ஹல்லேலூயா. அவர் மன விருப்பத்தின்படி செய்வார், எல்லாவற்றையும் செய்வார். ஆமென். நீங்கள் எதிர்பார்க்கிற காரியங்கள், விரும்புகிற காரியங்கள், அது எவ்வளவு கடினமான காரியமா இருந்தாலும் அதை அவர் செய்வார். ஆமென். பாருங்க, நம்முடைய மன விருப்பத்தை நிறைவேற்ற உங்களுக்கு எப்படி எவ்வளவு ஆசையா இந்த காரியம் நடக்கணும். நல்ல காரியத்தை சொல்றேன், கெட்ட காரியத்தை சொல்ல நான். ஆமென். அதையும் சொல்லிடுறேன். ஹல்லேலூயா. அவன் மண்டையை உடைக்கணும், இவன் மண்டையை உடைக்கணும், எதிர் வீட்டால் ரொம்ப மோசமா இருக்கிறாங்க, ஆண்டவரே போட்டு தள்ளுங்க ஆண்டவரே, அப்படிலாம் கெட்ட காரியத்தெல்லாம் நான் சொல்ல. ஆமென். எல்லாம் நல்ல காரியத்தை சொல்றேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அதனால வந்து நீங்க ஒண்ணு எதை யோசித்து கொண்டுன்னு இவன் ரொம்ப மோசமா பண்றான், அவன் இப்படி பண்றான், எப்படின்னா அவனை அப்படி ஆகணும் இப்படி ஆகணும் நினைச்சா அதெல்லாம் நடக்காது. நன்மைகள் மாத்திரம். அதான் யாக்கோ சொல்றாரு பாருங்க, யாக்கோபு 1:17 வாசிக்கிறோம்ல, நன்மையான எந்த இவம் பூர்ணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாக்கி ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. அவரிடத்தில் யாதொரு மாற்றுதலும் வேற்றுமை நீளம் இல்லை. நன்மைகள் மாத்திரம். நான் சொல்றது நன்மைகள் மாத்திரம், நீங்கள் எதிர்பார்க்கிற நன்மைகள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சில பணமா இருக்கலாம், பண தேவைப்படலாம், சில பொருளாதார தேவைப்படலாம், சில காரியங்கள் திருமண காரியமாக, குழந்தை காரியமாக, உடல் சுகமாக இருக்கலாம், அல்லது சில லேண்ட் வாங்கலான்ட்டு இருக்கலாம், வீடு கட்டலான்ட்டு இருக்கலாம், அல்லது சில குடும்ப உங்க பிள்ளைகளுக்கு சில நல்ல காரியத்தை செய்யணும்ட்டு விரும்பலாம். ஆமென். ஹல்லேலூயா. அல்லது நல்ல ஒரு உத்தியோகம், அரசாங்க உத்தியோகம், நல்ல ஒரு காரியத்தை எதிர்பார்க்கலாம். இந்த எல்லா நல்ல காரியத்தையும் அவர் சொல்றாரு, நான் உண்மையாகவே செய்வன்றது. ஹல்லேலூயா. உன் மன விருப்பத்தின்படி உமக்கு தந்தரலி, அதை கொடுப்பன்றார். அப்ப என்ன சொல்றேன்னா, நம்ம எப்படி இது நடக்கணும், நல்ல காரியத்துல இப்படி நடக்கணும்ட்டு எவ்வளவு ஆசையா இருக்கிறோமோ, உங்களை காட்டிலும் 1000 மடங்கு கர்த்தர் ஆசையா இருக்கிறாரு. கையை தட்டுங்க வைடா. ஹல்லேலூயா. உங்களை காட்டிலும் கடவுள் 1000 மடங்கு ஆசையா இருக்கிறார். சிஸ்டர், பிரதர், உங்களை காட்டிலும் 1000 மடங்கு உங்களுக்கு நல்ல காரியம் நடக்கணும், இது நடக்கணும், இது வாங்கணும், இதை பண்ணணும், இப்படி உயர்ந்து வரணும், இப்படி மேன்மை அடையணும், நான் செய்யற காரியம் ஆசீர்வாதமா இருக்கணும் என்று நினைக்கிறோம்ல, கடவுள் தான் எனக்குள்ள உணர்த்தினார் இந்த காரியத்தை.
உன்னை காட்டில, ஏன்னா எனக்குள்ள ஒரு சில விஷன் இருக்குது. அமேன். எனக்குள்ள ஒரு சில தரிசனம் இருக்கு. அமேன். அப்ப கடவுள் சொன்னாரு, உன்னை காட்டில நான் ரொம்ப ஆசையா இருக்கிறேன். அமேன். கையை தட்டுங்க நல்லா. ஹல்லேலூயா. என்ன காட்டில கடவுள் 1000 மடங்கு ஆசையா இருக்கிறார். அதான் சொல்றான், உன் மன விருப்பத்தை எல்லாம் உனக்கு தந்தருள்வன்றார். அமேன். ஹல்லேலூயா. நீங்க வேதத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா எல்லா வசனமும் எடுக்க நேரம் இல்லை. சாலமோன் கிட்ட கர்த்தர் சொல்றாரு, நீ விரும்புகிறதை என்கிட்ட கேள் சொல்றாரு. சாலமோனே, நீ விரும்புகிறதை என்கிட்ட கேள். உடனே அவன் கேட்கிறான், ஆண்டவரே எனக்கு ஞானம் உள்ள இருதயத்தை என்ன பண்ணுங்க. ஆண்டவர் ஆச்சரியப்படுறான். அமேன். நம்மளா இருந்தா என்ன பண்ணிருப்போம்? ஒன்னு கேட்டிருப்போம். ஹல்லேலூயா. பிடிக்காத ஆள் யாருன்னா இருந்தா, ஆண்டவரே அவன் சீக்கிரம் மண்டையை போடணும் ஆண்டவரேன்ட்டு கேட்டிருப்போம். அமேன். என்னென்னவோ கேட்டிருப்போம். எனக்கு இத்தனை லட்சம் தாங்க, இத்தனை கோடி தாங்க, இதை கொடுங்க, அதை கொடுங்க. ஆனா அவன் கேட்டது, உம்முடைய ஜனங்களை நியாயம் விசாரிக்க ஞானம் உள்ள இருதயத்தை எனக்கு தாங்க. ஏன்னா அதுலதான் எல்லாமே இருக்குது. அது ஒரு பேக்கேஜ் மாதிரி. ஞானம் உள்ள இருதயம் என்பது ஒரு பேக்கேஜ் மாதிரி. அந்த ஞானம் வந்துட்டா கூட ஐஸ்வர்யம் வரும், கூட எல்லாமே மகிமை வரும், எல்லாமே கூட வரும். அதான் நம்ம சொல்றல, ஏனை வரும் பின்னே மணி ஓசை வரும் முன்னே. இந்த ஞானம் உள்ள இருதயம் அவ்வளவு முக்கியம். சொல்ற, ஞானம் உள்ள இருதயம் எனக்கு தாங்க ஆண்டவர் என்றான். ஆண்டவர் சொன்னாரு, நீ இதை கேட்டபடினால உனக்கு அதுவும் வரும், ஞானம் வரும், ஐஸ்வர்யம் வரும், மகிமையும் வரும். உன் நாட்களிலும் முன்னும் பின்னும் உன்ன மாதிரி ஒரு ராஜா இருக்க முடியாது. அது மாதிரி உன்னை வெயிட் பண்றாரு. கையை தட்டுங்க நல்லா. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நம்முடைய மன விருப்பத்தை நிறைவேற்றுவார். அவர் கேட்கிறார், நீ விரும்புகிறது என்ன? உங்களுக்கு விருப்பம் இருக்கா? எத்தனை பேருக்கு விருப்பம் இருக்கு? அது வரணும் ஃபர்ஸ்ட். ஏன்னா மன விருப்பத்தை எல்லாம் என்ன பண்றாரு? அவர் உமது மன விருப்பத்தின்படியே உனக்கு தந்தரலின்ட்டு போட்டிருக்கிறார். அப்ப நமக்கு என்ன வரணும்னா ஃபர்ஸ்ட் மன விருப்பம் வரணும். ஹல்லேலூயா. சிலருக்கு எந்த விருப்பமும் இருக்காது. ஏதோ இந்த உலகத்துல வந்தோமா, ரொம்ப போர் அடிக்குதுங்க இந்த உலகம். இவனை பார்க்கணும், அவங்கிட்ட பிரச்சனை, இவங்கிட்ட இது, இதை பண்ண முடியல, அதை பண்ண முடியல, ரொம்ப கஷ்டமாகுது. குடும்பத்தை நடத்த முடியல, இதை பண்ண முடியல, அதை செய்ய முடியல. அதனால என்ன பண்ணலாம்? ஏதோ வாழ்ந்துட்டு போய் சேரலாம், ஏதோ செய்யாம. அதுக்காக கடவுள் நம்மளை அழைக்கல. உள்ளத்துல தாராளமான ஏராளமான விருப்பங்களை கடவுள் உண்டாக்குறார். பிலிப்பியர்ல சொல்றார், விருப்பத்தையும் செய்கையும் அவரே உண்டாக்குறார். விருப்பத்தை அவர் தான் வைக்கிறார் உள்ள. ஆமென். ஹல்லேலூயா. அந்த செய்கையும் அவரே உண்டாக்குறார். ஆமென். அப்ப அவர் விருப்பத்தை வைக்கும் போது நம்ம விரும்பணும். ஆமென். நீங்க வேதத்தை வாசிக்கும் போது யோவான் 5ஆம் அதிகாரத்துல அந்த 38 வருஷமாக ஒருத்தர் படுக்கையில, வியாதி படுக்கையில இருக்கணும். ஏசு அவங்கிட்ட போயிட்டு என்ன கேட்கிறாரு? சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா? பெதஸ்தா குளத்தை அண்டையில தான் இருக்கிறான். அது அற்புதமான குளம். சில நேரத்தில் தேவ தூதர்கள் வந்து அந்த குளத்தை கலக்கி விடுவாங்களாம். அதுல நிறைய வியாதி உள்ளவர்கள் படுத்து கொண்டிருப்பாங்க. யார் முந்தி போய் அதுல இறங்குறானோ அவன் சுகமாயிடும். அப்ப அவன் அங்க வந்திருக்கிறானா அந்த விருப்பத்தோட தான் வந்திருக்கிறான். ஆனா இயேசு கேட்கிறாரு, என்ன கேட்கிறாரு? நீ சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா? ஏன் அப்படி கேட்கிறாரு? ஏன்னா அவன் வந்து குளத்தை நம்பின்னு இருக்கிறான், தேவ தூதரை நம்பின்னு இருக்கலாம். ஆனா இங்க அந்த குளத்தை உண்டாக்கினவர், தேவ தூதரை உண்டாக்கினவர், வானத்தையும் பூமியும் உண்டாக்கினவர் பக்கத்துல வந்து நின்று கேட்கிறாரு, நீ அதுல போய் இறங்கி உன்னை கொண்டு போய் தூக்கி போட நீ அதை எதிர்பார்க்க? வேற ஒருத்த போய் அதுல இறங்கிடுவான். ஆமென். ஹல்லேலூயா. அது எப்படின்னா லக்குன்னு சொல்றாங்களே, லக்கி அப்படின்ட்டு அந்த குளத்தை பார்த்துக்கினே இருக்கணும். லக்கி யாருக்கு? எல்லாருக்கும் கிடைக்காது. யாருக்குன்னா ஒருத்தருக்கு தான் சொல்றாங்க லக்கி பர்சன். அந்த ஆள் ரொம்ப லக்கி பண்றான். ஏன்? அது யாருக்கும் இல்லை. 10 பேர் அப்படின்னா அதுல ஒரு ஆளுக்கு தான் லக்கி. ஆனா பிளெஸிங் என்பது எல்லாருக்கும், வந்த அத்தனை பேருக்கும் கடவுளுடைய ஆசீர்வாதம். கையை தட்டுங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பிளெஸிங் வந்து கடவுள் கொடுப்பது.
அப்ப அவர் போய் நின்று சொஸ்தமாக வேண்டும் விரும்புகிறாயா? அவன் சொல்றான், எனக்கு கொண்டு போய் குளத்துல போட ஆள் இல்லை, நான் எவ்வளவு வருஷமா இங்க இருக்கிறேன், என்னை யாரை கொண்டு போய் போட முடியல, நான் போறதுக்குள்ள இன்னொருத்தன் போய் விழுந்துடுறான், அதான் லக்கி. ஆண்டவர் சொன்ன, நான் உன்னை சுகமாக்குறேன், என் மூலியமா உனக்கு சுகம் கொடுப்பேன், நான் உன் விருப்பத்தை நிறைவேற்றுவேன், உனக்கு வேண்டுதல்களை அருள் செய்வேன், உன் மன விருப்பத்தை எல்லாம் உனக்கு தந்தருளுவன் என்று 38 வருஷத்துல நடக்காத ஒரு அற்புதம் 38 நிமிடம் தான் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். இயேசு பேசும்போது 38 நிமிடமா என்னன்னு கூட தெரியல, எவ்வளவு நேரம் பேசி இருப்பாருன்னு தெரியல. அதுக்குள்ளவாக அவனுக்கு அற்புதம் நடந்தது. கையை தட்டுங்க, ஹல்லேலூயா. நான் சொல்லுகிறேன் தேவ பிள்ளையே, அநேக ஆண்டுகள் நடக்காத சில காரியங்கள் இந்த ஜூலை மாதத்துல கடவுள் செய்ய போகிற உங்கள் மன விருப்பத்தின்படி உங்களுக்கு தந்தருளுவாராக. ஹல்லேலூயா. அவர் செய்கிற தேவன், மன விருப்பத்தை நிறைவேற்றுகிறவர். ஆமென். இதை நம்பின்னு போங்க, தைரியமா இருங்க. கடவுள் என் கூட இருக்கிறாரு, அவர் எனக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார், என் மன விருப்பத்தை எல்லாம் எனக்கு தந்தருளுவா. ஆமென். ஹல்லேலூயா. இப்ப நான் அதை விரும்புறேன். எத்தனை பேர் விரும்புறீங்க? நல்ல காரியத்தை விரும்புங்க. ஆமென். அப்படியே இருக்க விரும்பாதீங்க, பெருசா இருக்க விரும்புங்க. பெருசுன்னா இதுல சொல்ல, இங்க மனதுல, எண்ணத்துல, ஆமென், எல்லாவற்றிலும் இது போதுங்க, இது போதுங்க அப்படின்ட்டு விரும்பாதீங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னும் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஆபிரகாமை பார்த்து சொன்னார், ஆபிரகாமே, நீ வடக்கையும் தெற்கையும் மேற்கையும் கிழக்கையும் நோக்கி பா, அப்பதான் உனக்கு ஒரு விருப்பம் வரும். நீ பார்க்கிற எவ்விடத்தையும் நான் உனக்கு கொடுப்பேன். கையை தட்டுங்க, எவ்விடத்தையும் நான் உனக்கு கொடுப்பேன். ஆண்டவரே, இந்த 10க்கு 10 மாத்திரம் போதும் ஆண்டவரே இல்ல. ஆமென். பெரிய காரியத்தை விரும்புன்றார். ஹல்லேலூயா. தேவனிடத்திலிருந்து பெரிய காரியத்தை விரும்பு, தேவனுக்காக பெரிய காரியத்தை செய்ய. அவர் பெரிய காரியத்தை விரும்புகிறார். இந்த மன விருப்பத்தை எல்லாம் எனக்கு தந்தருளவா. ஆமென். சில நேரத்தில் நம்ம நினைக்கலாம், இவங்களுக்கு எந்த விருப்பம் இல்லைங்க, அவங்களுக்கு எந்த விருப்பம் இல்லைங்க அப்படின்ட்டு. ஆனா எல்லா விருப்பமும் இருக்குது. ஹல்லேலூயா. எல்லா விருப்பத்தையும் கர்த்தர் என்ன பண்ணுவார், நமக்கு தந்தருளுவார். ஆமென். ஸ்தோத்திரம். நமக்கு கூட, எனக்குள்ள கூட சில விருப்பங்கள் இருக்குது. ஹல்லேலூயா. நீங்க நினைக்காதீங்க இதே ரொம்ப காலமா இங்கே தான் இருப்பாருன்ட்டு. இல்லை இல்லை, பல விருப்பங்கள் இருக்குது. ஹல்லேலூயா. அது கடவுளுக்குன்னு ஒரு டைம் இருக்குல்ல, தேவனுடைய நேரம்ட்டு. ஆமென். ஹல்லேலூயா. அதுக்குன்ட்டு ஒரு நேரம் இருக்குது. ஆண்டவர் எல்லாவற்றையும் அதினதி நேரத்தில் அதினதின் காலத்தில் நேர்த்தியாக செய்வார். ஹல்லேலூயா. அதான் சொல்ல, தேவன் உங்களை உயர்த்தும்படி அவருடைய பலத்த கைக்குள் அடங்கிருங்கள். ஆமென். ஹல்லேலூயா. கடவுள் செய்வார். இந்த ஜூலை மாதத்துல விசேஷமாக ஆண்டவர் இந்த வார்த்தையை கொடுத்திருக்கிறாரு. உன் மன விருப்பத்தின்படி உனக்கு தந்தருளுவேன். நீ எதை கேட்கிறியோ நான் அதை கொடுப்பேன்ற. ஆமென். கவலைப்படாத, அது தாமதமாவதுன்ட்டு நினைக்காத, கலங்கி போவாத. ஆமென். ஆபிரகாமுக்கு ஏன் 100 வயசுல குழந்தை? ஏங்க அவ்வளோ டிலே பண்றாரு ஆண்டவர்? நம்ம கேட்குறோம்ல, ஏன் ஆண்டவர் இவ்வளோ லேட் பண்றாரு? டக்கு டக்குன்னு கொடுத்துட வேண்டியதானே. இன்னைக்கு கல்யாணம் பண்ணி நாளைக்கு குழந்தை பார்க்க முடியாது, நாளாகும். ஆமென். ஹல்லேலூயா. வெயிட் பண்ணுங்க, பொறுமையா இருங்க. ஆபிரகாம் ஏன் 100 வயசுல கொடுக்குறாருன்னா, அவன் சொல்லணும், என்னால இது முடியல, அவரால் தான் எல்லாம் முடிஞ்சதுன்ட்டு. ஆமென். இது ஏன் பலத்தினாலையும் ஏன் சக்தினாலையும் இல்ல, என் சக்தினால இல்ல, என் ஆற்றலால இல்ல, என் ஞானத்தினால அல்ல, கடவுள் எனக்கு பலப்படுத்தி இருக்கிறார். அதை தான் பவுல் சொல்றார், என்னை பலப்படுத்துற கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலம். ஹல்லேலூயா. அப்ப என் மன விருப்பத்தின்படியெல்லாம் எனக்கு தந்தரலி. ஆமென். மன விருப்பத்தின்படியெல்லாம் தந்தரலாம். நம்முடைய தேவன் மன விருப்பத்தின்படியெல்லாம் செய்கிறாரு. அவர் ஆசையா இருக்கிறார். நம்ம ஆசைப்படுறத காட்டில அவர் ஆசை. அப்ப நம்ம விரும்பணும், பெருசா விரும்புங்க, பெரிய காரியத்தை விரும்புங்க. ஆமென். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். அப்படியே இருக்க விரும்பாதீங்க, பெரிய காரியத்தை என்ன பண்ணுங்க, விரும்புங்க. ஸ்தோத்திரம். கர்த்தர் பெரிய காரியங்களை என்ன பண்ணுவார், செய்வார்.
நீங்க விரும்ப 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 கர்த்தர் அதுக்கு மேலேயே கர்த்தர் செய்வார். ஏன்னா ஆண்டவர் சொல்றார், நீ வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் மிக அதிகமாக நான் செய்வேன் என்றார். ஹல்லேலூயா. பெரிய காரியத்தை விரும்ப. நம்ம இப்படியே தான் இருக்க போறோம், இப்படியே தான் இருக்க போறோம், இந்த சின்ன வீட்டில தான் இருக்க போறோம். பெரிய வீடை விரும்ப கடவுள் வேணான்னு சொல்றாரா? ஹல்லேலூயா. நம்ம இப்படியே பார்த்துன்னு இருக்கிறோம். இப்படி பார்த்துருந்தா என்ன அர்த்தம்? இங்க மறைக்கும். இப்படி பார்த்தா இப்பா எவ்வளோ பெரிய கைப்பா அப்படின்னு. இப்படி பார்த்தா ஹல்லேலூயா. அப்படிதான் பார்க்கிறோம் நிறைய விஷயத்துல. தான் சொல்றேன், நான் பார்க்கிற விதமாக பாரு. பெரிய காரியத்தை வாழ்க்கையில பெரிய காரியங்கள் நடக்கும். மன விருப்பத்தின்படி உனக்கு தந்தருள்வாராம். இந்த ஜூலை மாதத்துல ஆண்டவர் சொல்ற எல்லாத்தையும் மன விருப்பத்தின் விரும்புங்க, கண்டிப்பா நடக்கும். நல்ல சாட்சியை கேட்க போறோம். ஆமென். நல்ல சாட்சி. கர்த்தர் இந்த மாதத்துல இதை செய்தார், அதை செய்தார், கர்த்தர் இப்படி பண்ணார் என்று நீங்க நல்ல சாட்சி கொடுக்க போறீங்க. கையை தட்டுங்க, கையை தட்டுங்க. ஹல்லேலூயா. ஆமென். அது மாத்திரம் இல்ல, மன விருப்பத்தின்படி தந்தருளி உமது ஆலோசனைகளை எல்லாம் நிறைவேற்றுவாராக. பாருங்க, இந்த 20ஆம் சங்கீதம் இருக்குதுல்ல, இதோடைய பின்னணியை சொல்லிட்டு இந்த வார்த்தைக்கு அர்த்தம் சொல்லி நான் ஜெபம் பண்ண போறேன். ஆமென். இந்த 20ஆம் சங்கீதம் என்பது இஸ்ரவேல் ஜனங்கள் யுத்தத்துக்கு போறதுக்கு முன்னாடி, யுத்தத்திற்கு போறதுக்கு முன்னாடி எல்லாரும் நின்று, அங்க ஆசாரியர்லாம் நின்று சொல்லுவாங்களாம், எப்பா நீ யுத்தத்துக்கு போற, போயிட்டு அப்படியே போயிட மாட்ட, திரும்பி வருவ, ஜெயிப்ப, வெற்றி பெறுவ, மேன்மை அடைவ, நீ தோல்விக்காக பிறக்கல என்று ஆசாரியர்கள், அங்க தீர்க்கதரிசிகள் கடவுளுடைய வார்த்தையை அவர்கள் யுத்தத்துக்கு போறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் இவங்களை ஆயத்தப்படுத்துவாங்க. தைரியமாயிரு. சில ரதத்தை நம்பி போறாங்க, குதிரையை நம்பி போறாங்க. அதான் கீழே வரது பாருங்க. சில ரதத்தையும் குதிரையும் என்ன பண்றாங்க? நம்புகிறார்கள், அதை நம்பி போறாங்க. ஆனா ரிசல்ட் என்ன? அவர்கள் முறிந்து விழுவார்கள். ஆனா நாங்களோ, கீழே வாசிங்க, சில ரதங்களையும் குதிரைகளையும் மேன்மை பாராட்டுகிறார்கள், நாங்களோ எங்கள் தேவனாய் கர்த்தருடைய நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டும். அவர்கள் முறிந்து விழுந்தார்கள், நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம். ஆமென். அவங்க அதை நம்பி ரதத்தை நம்புறாங்க, அதை நம்புறாங்க. ஆமென். அவங்க பணத்தையும் அதையும் நம்பி போறாங்க. ஆனா நாங்கள் எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை நம்பி போறோம். ரிசல்ட் என்ன? அவர்கள் முறிந்து விழுந்தார்கள், நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம். கையை தட்டுங்க, நீங்கள் அதை நம்பி. அப்ப இது முக்கியமான ஒரு அதிகாரம், அவ்வளவு பெரிய அதிகாரம். ஆமென். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். இதெல்லாம் போதிச்சிருக்கிறோம் பாருங்க. அப்போ இங்க முக்கியமா இந்த வசனம் எது? அப்பா எல்லாரும் என்ன பண்ணுவாங்க? ஆலோசனை பண்ணுவாங்க. ஓகே, கடவுள் நமக்கு செய்வாருன்ட்டு உடனே அந்த மன விருப்பத்தெல்லாம் ஆசிரியர் சொல்ல, உன் மன விருப்பத்தெல்லாம் உனக்கு தந்தருளி ஜெயத்தை கொடுப்பார், வெற்றியை கொடுப்பார், கர்த்தர் உண்மையா உன் கூட இருப்பார் என்று ஆலோசனை பண்ணுவாங்களா, என்ன பண்ணலான்ட்டு. ஆமென். ஹல்லேலூயா. எப்படி செய்யலாம், என்ன செய்யலாம் என்று கர்த்தர் சொல்றாரு. மன விருப்பத்தை மாத்திரம் இல்ல, உன்னுடைய ஆலோசனை அத்தனையும் நான் நிறைவேற்றுகிற கர்த்தரா. அவர் ஆலோசனை கர்த்தர். ஆமென். ஹல்லேலூயா. நமக்கு ஒரு பாலகன் பிறப்பார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்படுவார், கர்த்தத்துவம் அவர் தோளில் மேல் இருக்கும், அவர் நாமம் அதிசயமானவர். என்னவா? ஆலோசனை கர்த்தர். ஆமென். ஆலோசனை கொடுக்கிறது இவரை மாதிரி வல்லவர் ஒருவரை இல்லை. சில போய் நூல் சிக்கு பார்த்துக்கிறீங்களா? சில நூல் அப்படியே சிக்காயிட்டு இருக்கும். நம்ம என்ன பண்ணுவோம்? இதை கட் பண்ணி போட்டுருவோம். ஏன்? இந்த சிக்கெல்லாம் எடுக்க முடியாதுங்க அப்படின்ட்டு. ஆனா சிலர் உட்கார்ந்து அழகா எடுப்பாங்க பாருங்க. நான் சொல்றேன், நம்முடைய ஆண்டவர் அப்பேற்பட்ட வல்லமை உள்ளவன். நம்ம எதுல போய் சிக்கி கொண்டிருந்தாலும், எதுல மாட்டி கொண்டிருந்தாலும், எவ்வளவு கஷ்டமான காரியமா இருந்தாலும், எந்த துன்பத்திலேயோ பாவ காரியத்திலேயோ எந்த நஷ்டமான காரியத்திலே போய் மாட்டி, சிலர் கடத்துல போய் மாட்டிப்பாங்க பாருங்க. கடத்திலையும் அதுலயும் போய் மாட்டி கொண்டிருந்தாலும் அதுல இருந்து தூக்கி எடுக்க வல்லமை உள்ள ஆலோசகர் இவர். ஒரு அப்பேற்பட்ட தேவன். அவர் சொல்றாரு, நான் கண்டிப்பா உனக்கு ஆலோசனை கொடுப்பேன், நீ நடக்க வேண்டிய வழியில உன்னை நடத்துவேன்,
உன் மேல கண்ணை வச்சு நான் ஆலோசனை சொல்லுவேன்ற, உன் மேல கண்ணை வச்சு நான் ஆலோசனை கொடுத்து உன்னை வழிகாட்ட. நீ நினைக்கிறியா நீ கர்த்தர் என் கூட இருக்கிறாரா இல்லையா, எனக்கு ஆலோசனை கொடுக்கிறாரா இல்லையா? இல்ல, உன் மேல கண்ணை வச்சு நான் ஆலோசனை சொல்லி கொண்டு இருக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வார்த்தை மூலியமாக கடவுள் பேசுறாரு, வார்த்தையை கொண்டு பேசுறாரு. ஆமென், ஹல்லேலூயா. அப்ப அவர் ஆலோசனை கொடுக்க வல்லமை உள்ளவர். கவலைப்படாதீங்க. திருமண காரியமோ பிஸ்னஸோ குடும்ப காரியமோ சில குழப்பத்தில் இருக்கும் போது இவர்கிட்ட கேளுங்க. ஆமென். அங்க வயசான ஒரு அம்மா பாட்டிக்கிறாங்க, அவங்க கிட்ட கேட்கலாம். பாட்டி கிட்ட போய் கேட்காதீங்க, இவர்கிட்ட கேளுங்க. கடவுளோட நல்ல உறவாடுகிறவர்களோட கேளுங்க. ஆமென். அவங்க கிட்ட ஆலோசனை கேளுங்க. ஹல்லேலூயா. எங்க அங்கிள் இருக்கிறாரு, ஆண்டி இருக்கிறாங்க, இவங்க இருக்கிறாங்க, அவங்க இருக்கிறாங்க, அவங்க கிட்ட கேட்கலாம், இவங்க கிட்ட கேட்கலாம். உங்களுக்கு தெரியாது பாஸ்டர், அங்க வாக்கு கொடுக்குறாங்களாம், ஏதோ வாக்கு, அவர்கிட்ட போய் கேட்போம். ஆமென். ரொம்ப நல்லா வாக்கு கொடுத்து உங்களை பள்ளத்துல தள்ளி விட்டுருவாங்க, பரவாயில்லைங்களா? ஆனா இவர்கிட்ட நீங்க ஆலோசனை கேட்டீங்கன்னா இவர் அற்புதமாக உங்களை வழி நடத்தி ஆச்சரியமாக உங்களை நடத்த உண்மை உள்ளவராக இருக்கிறார். கையை தட்டுங்க. ஹல்லேலூயா. இவர் ஆலோசனையில் வல்லவர், ஆலோசனை கொடுக்க வல்லவர். எல்லாவற்றிலும் ஆலோசனை கொடுப்பார். எந்த பிசினஸ் பண்ணலாம், என்ன செய்யலாம், எப்படி போனோம், எப்படி வரணும், எப்படி வாழ்க்கையில உயர்ந்து வரணும், குடும்பத்தை எப்படி நடத்தணும், பிள்ளைகளை என்ன படிக்க வைக்கணும், என்ன செய்யணும். ஆமென். அற்புதமாக இவர் ஆலோசனை கொடுப்பார். ஆமென். இவர்கிட்ட கேளுங்க, இவர் சமூகம் வந்துருங்க, இவர் வார்த்தையை கேட்க ஓடிவாங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் அப்படியே நடத்துவார். இந்த ஜூலை மாதத்துல இவர் கொடுக்கிற ஆலோசனை, இவர் கொடுக்கிற வழி நடத்தல் உண்மையாக உங்களுக்கு ஆச்சரியமாக அதிசயமாக இருக்கும். ஆமென். இதை மிஸ் பண்றக்கூடாது. ஆமென், ஹல்லேலூயா. நம்ம செய்யறது என்ன? கடவுள் சமூகத்தில் வந்துடணும். இப்போ இங்க வரலன்னா இதெல்லாம் கேட்டிருக்க முடியுமா? இல்லை. அதுதான் சபை முக்கியம். சபையை நிறுத்தினது வந்து கையை தட்டி ரபா ரபா அப்படின்னு சொல்லி முடிக்கிறதா? இல்லை. ஆவியிலேயே நரம்பும் கடவுளுடைய வார்த்தை கருத்தோடு பேசும். ஆமென். ஆண்டவர் பேசுறாரு. இங்க இருந்து பேசுகிற தேவன், நம்முடைய தேவன் தீர்க்கரசமாக வெளிப்பாடோட கடவுள் என்ன பண்றாரு? பேசுகிறார். ஆமென். அது ரொம்ப முக்கியம் பாருங்க. இப்ப நம்ம பண்ணுறது இதுதான். கடவுள் சமூகத்தில் வந்துடணும், மிஸ் பண்ணக்கூடாது. தொடர்ந்து அவர் சமூகத்தில் வரணும், வார்த்தை கேட்கணும். ஆண்டவர் அற்புதமாக இந்த ஜூலை மாதத்துல என்னுடைய மன விருப்பத்தை நிறைவேற்றி, சொல்லுங்க, மேல கை வச்சு சொல்லுங்க, என் மன விருப்பத்தை எல்லாம் நிறைவேற்றி. உங்களுக்கு தெரியாத பாஸ்டர், என் மனசுல நிறைய இருக்குது சொல்றாங்களே, என் மனசுல நிறைய இருக்குது, கொல்ல ஆசை இருக்குதுன்னு. அந்த கொல்ல ஆசைய நல்லா நிறைவேற்றுவாரு. சொல்லுங்க, வாயை திறந்து. கொல்ல ஆசை சொல்றாங்களே, கொல்ல ஆசை, அந்த கொல்ல ஆசைய நல்லா நிறைவேற்றுவாரு. ஆமென். தொடர்ந்து வாங்க. ஆண்டவர் வசனத்தை கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். அது மாத்திரம் இல்லை, உங்களுக்கு ஆலோசனை கொடுத்து அவர் வழி நடத்துவார். இவர் இருக்கிறார் ஆலோசனை கொடுக்க. ஆமென். எழுந்து நிற்போம். ஹல்லேலூயா. எனக்குள்ள ஜீவ ஊற்று அது வற்றாது ஒரு நாளும், எனக்குள்ள ஜீவ ஊற்று அது வற்றாது ஒரு நாளும், எனக்குள்ள ஜீவ ஊற்று அது வற்றாது ஒரு நாளும், எனக்குள்ள ஜீவ ஊற்று. சொல்லலாமா? எனக்குள்ள ஜீவ ஊற்று. கரங்களை தட்டி. அது வற்றாது ஒரு நாளோ ரபல கரபியோ, எனக்குள்ள ஜீவ ஊற்று அது வற்றாது ஒரு நாள். என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழிகின்றது, வழிந்து வழிந்து ஓடுகின்றது. எங்கள் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழிகின்றது, வழிந்து ஓடுகின்றது. மேல கைய வச்சு சொல்லுங்க, எனக்குள்ள ஜீவ ஊற்று. மேல கைய வச்சு. அது ஒரு நாள் ரபலகரமாமா, எனக்குள்ள அது ஒரு நாள், எனக்குள்ளே
எனக்குள்ள ஜீவ ஊற்று. இயேசுவின் நாமத்தினால சந்தரபோ விபலகரபோ எனக்குள்ள ஜீவ ஊற்று. அது வற்றாது ஒரு நாளும். அபிஷேக நதினாலே அகிலம் எங்கோ பரவிடுவேன். சொல்லுங்க. அபிஷேக நதினாலே அகிலம் எங்கோ பரவிடுவேன். ஏராளமான மீன்கள் திரளான உயிரினங்கள். ஆமாண்டவரே ஏராளம் நக்கர சந்தரமோ இயேசுவே நதி பாயும் இடமெல்லாம். நாங்கள் போகிற இடமெல்லாம் இந்த நதி வெளிப்படும். நதி பாயும் இடமெல்லாம் நாங்கள் போகும் இடமெல்லாம். எனக்குள்ள ஜீவ ஊற்று. எனக்குள்ள ஜீவ ஊற்று. அது வற்றாது ஒரு நாளும். ரபலகரமா எனக்குள்ள ஜீவ ஊற்று. அது வற்றாது ஒரு நாளும். என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழிகின்றது. வழிந்து ஓடுகின்றது. எங்கள் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழிகின்றது. இயேசுவின் நாமத்தினால வழிந்து ஓடுகின்றது. எனக்குள்ளே எனக்குள்ள ஜீவ ஊற்று. வற்றாது வற்றாது ஒரு நாளும் ஒரு நாளும் ஒரு நாளும் குறையாது குறையாது. எனக்குள்ள ஜீவ நாலக்கரா சேரே பியோம்பரா ஷியாந்தரா பாபா கையத்தட்டி சொல்லுவோம். எனக்குள்ள ஜீவ ஊற்று. அது வற்றாது ஒரு நாளும். எனக்குள்ள ஜீவ ஊற்று. அது வற்றாது ஒரு நாளும். ரபலக ரபலகனா ரபலகரலா சகரா. அந்நிய பாஷை பேசி ரபலக ரபலகனா ரிபலகரலா சகரா. கையெழுத்தி சொல்லோ. ரபலக ரபலகரா. அவர் உன் மன விருப்பத்தை எல்லாம் நிறைவேற்றுவார். உன் ஆலோசனை எல்லாம் நிறைவேற்றுவார். உனக்கு ஆலோசனை கொடுக்கிற வல்லமை உள்ள தேவன். அவர் உன் மன விருப்பத்தை எல்லாம் நிறைவேற்றுகிற கர்த்தர். ரபலக ரபலகரா சந்தரபரலா ரபலா ரபலக ரபலகரா ரபலகரலா சந்தரா. அவர் உன் மன விருப்பத்தை எல்லாம் உனக்கு தந்தரலி. உன் ஆலோசனை எல்லாம் நிறைவேற்றுவார். இந்த ஜூலை மாதத்துல கர்த்தர் இதை சொல்றாரு. உன் மனதுல என்ன விருப்பம் இருக்கிறதோ, எந்த நல்ல விருப்பம், அது பெருசோ சிறுசோ, கர்த்தர் சொல்றாரு அதை நான் நிறைவேற்றுவேன். அது எவ்வளவு கடினமா இருந்தாலும் நான் அதை நிறைவேற்றுவேன். எவ்வளவு கஷ்டமா இருந்தாலும் நான் நிறைவேற்றுவேன். என்னால கூட அத்தனை நிறைவேற்றுவேன், அத்தனையும் தருவேன்றார். ஆமென். ஆலோசனையெல்லாம் நிறைவேற்றுவார். மன விருப்பத்தின்படி தந்தருளுவா உங்களுக்கு தருவார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அப்ப அந்த நல்ல வேலைக்காக ஸ்தோத்திரம். இந்த புதிய மாதத்துக்காக நன்றி என்று சொல்லுகிறோம். எத்தனை மாதமாக 6 மாதமாக கண்மணி போல பாதுகாத்து இந்த 7வது மாதத்துல இந்த கால வேளையில உங்க சமூகத்துல இருக்கும்படியாக பலத்தையும் சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் நீர் எங்களுக்கு தந்ததுக்காக கரங்களை தட்டி நன்றி சொல்லலாமா? நன்றி சொல்லலாமா? ஆண்டவரே, நீர் எங்களுக்கு தந்ததுக்காக நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. எங்களுக்கு சுகத்தையும் பலத்தையும் கிருபையும் தந்து வழி நடத்துனதுக்காக நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. நேராக திருவிருந்த ஆராதனைக்குள்ளாக போவோம். காட்டி கொடுக்கப்பட்ட ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து பிட்டு தம்முடைய சீஷர்கள் இடத்தில் கொடுத்து, இது வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமாக இருக்கிறது என்று சொன்னார். என்னை நினைவு கூறும்படியாக இதை செய்யுங்கள் என்று சொன்னார். என்ன நினைவு கூற சொன்னார்? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்து மனுஷனுடைய பாவத்தையும் சாபத்தையும் வியாதியும் தரித்திரத்தையும் ஏற்றுக்கொண்டு
அடிக்கப்பட்டு, நொறுக்கப்பட்டு, பிற்கப்பட்டு, கல்வாரி சிலுவையில தன்னையே ஒப்பு கொடுத்து, மரித்து, அடக்கம் பண்ணப்பட்டு, 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். மீண்டும் வருவேன் என்று சொல்லி இருக்கிறார். அவர் நமக்குள்ள வாசம் பண்ணுகிறார். கல்வாரி சிலுவையில மனுஷனுக்கு செய்ய வேண்டிய எல்லாம் பரிகாரத்தை செய்து முடித்து விட்டார். அதை நினைவு கூறும்படியாக இதை செய்யுங்கள் என்று சொன்னார். அந்தபடியே அவர் பாத்திரத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி தம்முடைய சீஷர்களிடத்தில் கொடுத்து, இது வாங்கி பானம் பண்ணுங்கள், அநேகருக்காக சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய பாவம் மன்னிப்புக்கென்று புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய ரத்தமா இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படியாக அதை செய்யுங்கள் என்று சொன்னார். அவரை நினைவு கூற சொன்னார். என்னை நினைவு கூற சொன்னார். இயேசு இந்த உலகத்துக்கு வந்தார். மனுஷனுடைய பாவத்தையும் சாபத்தையும் அவர் ஏற்றுக்கொண்டு அடிக்கப்பட்டு, நொறுக்கப்பட்டு, தலையிலிருந்து கால் வரைக்கும் அடிக்கப்பட்டார். ரத்தம் வெளிவந்தது. புது உடன்படிக்கை ஏற்படுத்தினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். மீண்டும் வருவேன் என்று சொல்லியிருக்கிறார். இயேசுவே உமக்கு நன்றி. உம்முடைய சரீரத்துக்கு அடையாளமா இருக்கிற அப்பத்துக்கு நன்றி. உம்முடைய ரத்தத்துக்கு அடையாளமா இருக்கிற திராட்சை ரசத்துக்கு நன்றி ஆண்டவரே. வந்திருக்கிற ஒவ்வொருத்தருக்காக நன்றி. எடுக்கிற பிள்ளைகளை பிளஸ் பண்ணுங்க, ஆசீர்வதிங்க. இந்த திருவிழாவில் கலந்து கொண்ட ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிங்க, பலப்படுத்து. ஒருவேளை யாருக்குன்னா பலவீனம், வியாதிகள் இருக்கும் என்றால் இந்த பந்தியில கலந்து கொள்ளும் போது தாமே உம்முடைய அற்புதம் வெளிப்படட்டும். கர்த்தா, பொருளாதாரத்திலே ஒரு பெரிய அற்புதம் நடக்கட்டும். ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படியே கண்களை மூடி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். உரமலகனஷி அந்தரபாமாமாமா. பாடலை பாடும் போது இது உங்களுக்கு கொடுக்கப்படும். ஹல்லேலூயா. திருவந்து உங்களுக்கு கொடுக்கப்படும். ஹல்லேலூயா. விமலகரமலஷி அந்தரபியோ. பரிசுத்தம் உள்ளவர் நீ, பாவமாய் மாற்றப்பட்டீ. பரிசுத்தம் உள்ளவர் நீ, பாவமாய் மாற்றப்பட்டீ. நீதிமானாக என்னை மாற்றினீ. நீதிமானாக என்னை மாற்றினே. கிருபையால் இலவசமாய் நீதிமானானேனே. கிருபையாய் இலவசமாய் நீதிமானானேனே. சிலுவை மரணத்தின் என் பாவங்கள் நீங்கியதே. சிலுவை மரணத்தின் என் பாவங்கள் நீங்கியதே. குட்டியானவரே, ஆட்டுக்குட்டியானவரே, எனக்காக பலியானே. ஆட்டுக்குட்டியானவரே, 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 என் பாவங்கள் சுமந்தே. உமக்கே எங்கள் ஆராதனை. உமக்கே எங்கள் ஆராதனை. ஐஸ்வர்யம் உள்ளவர் நீ, எல்லாமே இழந்தீரே. ஏன்னா எங்களை ஐஸ்வர்யம் உள்ளவர்களாக மாற்றும்படியாகப்பா. ஐஸ்வர்யம் உள்ளவர் நீ, எல்லாமே இழந்தீரே. ஐஸ்வர்யம் உள்ளவர் நீ, எல்லாமே இழந்தீரே. எல்லாவற்றாலும் என்னை நிரப்பிடவே. எல்லாவற்றாலும் என்னை நிரப்பிடவே. செல்வந்தனாயானேனே, நீரேன் மையானதனா. செல்வந்தனாயானேனே,
ஆனவரே, ஆட்டுக்குட்டி ஆனவரே, ஆட்டுக்குட்டி ஆனவரே, எனக்கு பலியானே, ஆட்டுக்குட்டி ஆனவரே, என் பாவத்தை சுமந்தே உமக்கே எங்கள் ஆராதனை, உமக்கே எங்கள் ஆராதனை. வல்லமை பலனும் ஞானமும் ஐஸ்வர்யம் மகிமையும் ஸ்தோத்திரம் உமக்கே உரியதே. வல்லமை பலனும் ஞானமும் ஐஸ்வர்யம் ஸ்தோத்திரம் உமக்கே உரியதே. இயேசுவே, இயேசுவே, ஆட்டுக்குட்டியானவரே, எங்கள் இயேசுவே, இயேசுவே, எல்லாம் ஆத்திரரே, எங்கள் இயேசுவே, இயேசுவே, எங்கள் இயேசுவே, எல்லாம் இமைக்கு பாத்திரரே. அவருடைய சரீரத்துக்கு அடையாளமா இருக்கிற அப்பத்துக்காக நன்றி சொல்லுவோம். நாம் அறிக்கை செய்து நாம் புசிப்போம். சொல்லுவோம், இயேசுவே, உம்முடைய சரீரத்துக்கு அடையாளமா இருக்கிற அப்பத்துக்காக ஸ்தோத்திரம். இதை புசிக்கும் போது மோடு இணைகிறோம், புசிக்கும் போது மோடு ஐக்கியப்படுகிறோம். இதை புசிக்கும் போது உம்முடைய வல்லமை, உம்முடைய ஞானம், உம்முடைய கிருபை, உம்முடைய ஐஸ்வர்யம், நீடிய ஆயுசு நாட்கள் என்ற நிலைமை இவையெல்லாம் நாங்கள் பெற்றுக்கொள்கிறோம். இதை புசிக்கும் போது எங்களுடைய பாவங்கள், சாபங்கள், தரித்திரங்கள், வியாதிகள், நோய்கள் எல்லாவற்றையும் நீர் ஏற்றுக்கொண்டீர். நன்றி ஆண்டவரே. எங்களுக்காக அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு கல்வாரி சிலுவையில மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்து மீண்டும் வருவேன். இயேசுவே, உம்முடைய சரீரத்துக்கு அடையாளமா இருக்கிற அப்பத்துக்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஒருமனப்பட்டு நம் ஸ்தோத்திரத்தோடு அந்தபடியே பாத்திரத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி, அநேகருக்காக சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய ரத்தம் என்னை நினைவு கூறும்படியாக செய்யுங்கள் என்று சொன்னார். அவர் ரத்தத்துக்காக நன்றி சொல்லுவோம். அறிக்கை பண்ணி நாம் பானம் பண்ணுவோம். சொல்லுவோம், இயேசுவே, உம்முடைய ரத்தத்துக்கு அடையாளமா இருக்கிற திராட்சரசத்துக்காக சொல்றோம். உம்முடைய ரத்தம் எங்கள் பாவங்களை எல்லாம் போக்கிவிட்டது. உம்முடைய ரத்தம் எங்களை நீதிமான ஆக்கிற்று. உம்முடைய ரத்தம் எங்களுக்காக பரிந்து பேசுகிறது. உம்முடைய ரத்தம் எங்களை பாதுகாக்கிறது. உம்முடைய ரத்தம் சுகத்தையும் பலத்தையும் ஐஸ்வர்யத்தையும் நன்மைகளையும் பெருக வைக்கிறது. இயேசுவே, உம்முடைய ரத்தம் பிசாசு மேல வெற்றியையும் ஜெயத்தையும் காணும்படியாக செய்கிறது. இயேசுவே, எங்களுக்காக அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு கல்வாரி சிலுவையில மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு எங்களுக்காக மீண்டும் உயிர்த்தெழுந்து நன்றி ஆண்டவரே. உம்முடைய ரத்தத்துக்கு அடையாளமா இருக்கிற திராட்சரசத்துக்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஒருமனப்பட்டு பானம் பண்ணும். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். நன்றி சொல்லுவோம். ஆண்டவரே, இந்த ஜூலை மாதத்துக்காக ஸ்தோத்திரம். நன்றி. உடைய சமூகத்தில் இருந்து எங்களோட பேசின வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். வந்த உடைய பிள்ளைகளை பிளஸ் பண்றோம், ஆசீர்வதிக்கிறோம். இருதய விருப்பத்தின்படி ஆண்டவரே, மன விருப்பத்தின்படி தந்தரளி ஆலோசனையெல்லாம் நிறைவேற்றுகிற கர்த்தர் எல்லாவற்றையும் நிறைவேற்றுவீராக ஜெபிக்கிறோம்ப்பா. வந்த ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வாதம். இதை பார்க்கிற லைவ்ல பார்க்க போகிற எல்லாரையும் பிளஸ் பண்ணுங்க, ஆசீர்வதிக்கிறோம்.
இந்த மாதத்தில் அநேக சாட்சி கொடுக்கும்படியாக கர்த்தர் கிருபை பாராட்டுவீராக ஜெபிக்கிறோம். வந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. விசேஷமாக அருமையான கமல் கூட வந்திருக்கிற அருமையான பிரதருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். பிரதரை உங்களுக்காக சொல்லுவோம். ஆண்டவரே, இந்த பிரதரை ஆசீர்வதிங்க, அவங்க குடும்பத்தை ஆசீர்வதிங்க. ஆண்டவரே, அவர் பல விருப்பத்தோடு ஆண்டவர் இருக்கிறார் கர்த்தாவே. மனுஷன் முகத்தை பார்க்கிறான், ஆனா நீரோ உள்ளத்தை ஆராய்ந்து பார்க்கிறது. பல விருப்பங்கள் இவருக்குள்ள இருக்கிறது, பெரிய காரியங்கள் இவருக்குள்ள இருக்கு கர்த்தாவை. எல்லாவற்றையும் நீரா ஆண்டவரே செய்வீராக, எல்லாவற்றையும் தந்தருளுவீராக. ஆண்டவர் இதை செய்தார், இயேசு செய்தார், இயேசு எனக்கு அற்புதத்தை செய்தார் என்று சொல்லத்தக்கதாக அவரை ஆசீர்வதிக்கிறார். உண்மையான பிரதர் குடும்பத்தை எல்லாவற்றையும் ஆசீர்வதிங்க கர்த்தா. ஆண்டவருடைய வல்லமையை கண்டு கொள்ளும்படியாக உதவி செய்யும். அவருக்கு விரோதமாக உருவாக்கப்படுகிற பொல்லாத காரியங்கள், தீய காரியங்களை எல்லாவற்றையும் இப்போது நான் கடிந்து கொள்றேன் இயேசுவின் நாமத்தினால். உண்மையான பிரதரை ஆசீர்வதிக்கிறோம்பா. வந்திருக்கிற எல்லாரையும் ஆசீர்வதிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவர் ஐக்கியமும் இப்போதும் எப்போதும் நம்மளை வழி நடத்தி பாதுகாத்துக் கொள்வாராக. ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை